Hi guys, back to the another video. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு ரொம்பவே ஒரு சாரி. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்பவே முக்கியமான வீடியோ. அண்ட் என்னென்னா, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம், ஓகேவா? ஒன்று வந்து லூஸ் கான்டாக்ட், இன்னொன்று வந்து ஷார்ட் சர்க்கியூட். இது ரெண்டும் வந்து நம்ம எவ்வளோ நம்மளால் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம், ஓகேவா? ஒயரிங்லாம் பண்ணுறோம். ஒயரிங் பண்ணும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து கான்டாக்ட், எந்த டெர்மினல் பாயிண்ட்லேயும் வந்து கான்டாக்ட் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ஓகேவா? லூஸாக இருந்தால் அதோட விபரீதம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் என்ன ஆகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபயர், தீப்பிடிச்சு எரிஞ்சிடும், ஓகேவா? ஒரு சின்ன ஸ்பார்க்கு கூட நம்ம நம்மளோட கண்ட்ரோலையும் வந்து, அதாவது நம்மளோட ஸ்பாட் எல்லாத்தையும் வந்து அது அழிச்சிரும், ஓகேவா? அது ரொம்பவே வந்து மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விஷயம், லூஸ் கான்டாக்ட், ஷார்ட் சர்க்கியூட். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் அப்போ நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரெண்டு ஒயரை வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? கட்டிங் பிளேயர் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிற போல் வாங்கணும், ஓகேவா? ரொம்ப லென்த்தாக இருக்கணும், அதாவது லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அண்ட் இது வந்து நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்கணும். நல்லா குவாலிட்டியில் வாங்குங்க, லோக்கல்லாம் வாங்காதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக, ஓகே, ஹேண்டில்லாம் நல்லா கிரிப் இருக்கிற மாதிரி வாங்குங்க. இது போலலாம் வாங்கக்கூடாது, ஓகேவா? இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இது பழசு. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழகி போனதால் நோ ப்ராப்ளம் எனக்கு, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்ம எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன ஒயர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்கில் யூஸ் பண்ணுற ஒயராக இருக்கலாம், இல்லை ஏசியில் யூஸ் பண்ணுற ஒயர்ஸாக இருக்கலாம், ஏசி ஒயர்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம், அதை வச்சுக்கிட்டு, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் டேப், ஓகேவா? இது நீங்கள் நார்மலாக 10 ரூபா தான், இது எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம், இன்சுலேஷன் டேப். இப்போ இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் வந்து எப்படி பிடிக்கும் நான் சொல்லிடுறேன். இப்படி பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? 4 ஃபிங்கர் வந்து நடுவில் வர மாதிரி, மீதி 3 ஃபிங்கர் இப்படி வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. லென்த் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது, ஓரளவு லிமிட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி வந்துடும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி வந்துடுச்சா? அதே போல் தான் இந்த ஒயரும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இதே லென்த்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? வச்சுட்டு கையை எப்பயும் போல் இப்படி வச்சுட்டு, ஓகேவா? சிம்பிள். இதுவே இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஏன் வருதுன்னா, இது சின்னதாக இருக்குது, ஓகேவா? என் கை பெருசாக இருக்குது, க்ரிப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது நீங்கள் பெரிய கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒயரை எடுத்துக்கோங்க, ஸ்லீவ் ரிமூவ் பண்ண ஒயரு ரெண்டு அப்படியே ஈவனாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறங்க. இப்படி ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை வந்து கிராஸாக அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணணும், ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டுட்டு கிராஸாக அப்படி பண்ணிவிட்டு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு இதை எடுத்துக்கலாம். இதை வந்து கிளாக் வைஸில் இப்படி, ஓகேவா? தெரியுதுங்களா? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒயர் ஸ்ட்ரிப்பரை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைட் பண்ணால் போதும். கரெக்டாக அந்த ஸ்லீவ் ரிமூவ் பண்ணாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில், ஓகேவா? இது கையில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஸ்லீவ் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஒயர் ஸ்ட்ரிப்பர் வச்சு, அதாவது கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுருங்க, ஓகே? அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இழுத்தா கூட வராது,
ஓகேவா. இதுதான் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இனிஷியலான ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்ரு பண்ணது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒயரை வந்து இது போல் ஜாயின் பண்ணுறதோட நிறுத்திடாமல் அதை வந்து சால்ட்ரு பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸை எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிற சால்ட்ரிங்கை வந்து நம்ம இதில் சால்ட்ரு பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து பர்மனெண்ட் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேவா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இன்சுலேஷன் டேப்பை வந்து அடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலேஷன் டேப்பை வந்து ஏதோ ஒரு கார்னரில் இப்படி வச்சுங்க. இதை வந்து நம்ம லூஸாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா. ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே சுற்றிட்டே வா. இதுக்கப்புறம் இது போல் தான் வந்து ஜாயின் பண்ணணும் ஒயரை வந்து. ஸோ இன்சுலேஷன் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹீட் டியூப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டியூப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணால் அது வந்து இதோட ஒட்டிக்கும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஓகேவா. இது ஒன்றுமே இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் இழுத்தாலும் இது வராது. பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் எதுவுமே ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து 2 ஒயரை வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ.